ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பொன்னி சங்கர் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது HCL சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற யோகா ஃபெஸ்டிவல் ஃபஸ்ட்டு டே விலாகை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கோட வைப்போடு நல்லா டான்ஸ் ஆடிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஸ்மூத்தாக அப்படியே பார்க்குறதுக்கே மெலடியாக ரொம்ப அப்படியே அமைதியாக அந்த ட்ரீம் கேச்சர் அழகாக அந்த மியூசிக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஃபுல் வீடியோவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதை விட உங்களுக்கு மனசு அவ்வளோ காமாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் எல்லாமே வீட்டிலேருந்து கிளம்புனதும் பஸ்ஸு ஆட்டோ அப்படின்னு சொல்லி சென்னை வெயிலில் வெந்து நூடுல்ஸ் ஆகி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு போய் சேர்ந்தோம். ஆனால் அதுக்கப்புறமா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் போனதுக்கு நமக்கு அவ்வளவு 100% இல்லை 200% நமக்கு மன அமைதி, ரிலாக்ஸேஷன், ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு யோகா ஃபேமிலியோட ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே கேஃபேட்டேரியா உள்ள இருந்த இடத்துல நாங்கள் சாப்பிட்றப்போ, டீ குடிக்கிறப்போ, இந்த மாதிரி டைமில் ஸ்பெண்ட் பண்ண காட்சிகள் எல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கேயே தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு HCL எம்ப்ளாயீஸ் அவங்க சாப்பிட்ற அதே சாப்பாடு நாங்களும் இடையில உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன். நான் இப்போ யோகா ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். அந்த அழகான டூம், அது நைட்டில் பார்க்குறப்ப அந்த டூம் கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட்டு வியூவும் உங்களுக்கு லாஸ்ட்டாக நானும் என் ஃப்ரெண்டு காயத்ரி தேவியும் அவங்களும் சேர்ந்து அந்த டூம் தெரிகிற மாதிரி அழகாக ஒரு ரொட்டேட் பண்ணி காமிச்சிருப்போம். இப்போ யோகா ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு. நீங்கள் டைரெக்டாக போயிருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்கள் வாஷ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இன்ச் பை இன்ச்சாக சுற்றி இருக்கிற செடிகள்லேருந்து எல்லாமே அழகாக ஃபோட்டோ வீடியோஸுக்குள்ளே நான் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இது பேசிக்காக ரொம்ப பிடிக்கும், வீடியோஸ் எடுக்கிறது, ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறதுனால நான் இதை உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து காமிச்சிருக்கேன். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுவும் நல்ல மியூசிக்கோடு டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்க. நான் உங்களுக்கு இதுக்கப்புறமா நீங்கள் அந்த டான்ஸோடு பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருங்க. இடையில உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் நான் தர்றேன். Request everyone to come here. We have a small inauguration. We're going to kickstart our yoga to come be a part of this little celebration that we have. It's just for 2 minutes, so I request you to get up and come closer. யோகா ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருமே லஞ்ச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் எங்களோட லஞ்ச் பிளேட்.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிட் அண்ட் ஸ்டாண்ட் ஒரு கேம் மாதிரி. நம்ம வந்து சிட்டுன்னு சொல்கிறப்ப ஸ்டாண்டை பண்ணணும், அதாவது உட்காருங்கிறப்ப நிற்கணும், நில்லுங்கிறப்ப உட்காரணும். இந்த மாதிரி ஆப்போசிட்டாக நம்ம பண்ணணும். ஸோ மென்டல் கிளாரிட்டியோடு விளையாட வேண்டிய கேமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இந்த கேமும். எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வந்து வர்ற ஸ்டேஜில் எல்லாருமே அவுட் ஆகிட்டே இருந்தோம். அப்புறம் கடைசியாக இவங்க மட்டும் வின் பண்ணாங்க இந்த கேமில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இந்த கேமு. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவுட் சைடு வியூ. இப்போ கேஃபிட்டேரியெல்லாம் போனோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்த அவுட் சைடு வியூ. அதுக்கப்புறமா சாப்பிட்டு ஒரு 2:30க்கு அப்புறமா நாங்கள் வந்து எங்கள் யோகா ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தோம். இந்த யோகா ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல தான் நீங்கள் இந்த டெக்கரேஷன் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டெக்கரேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஒரு டெக்கரேஷன் யோகா ஃபெஸ்டிவலுங்கிறது வந்து ஒரு திருவிழா மாதிரி, திருவிழா இல்லை ஒரு பெரிய கல்யாணம் அந்த வீட்டிலலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. போகிறப்ப பூக்களெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இது வந்து இந்த இடத்துல ஜபம் பண்ணுறவங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட் வச்சுருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரோ மாதிரி கட்டி வச்சுருக்காங்க இல்லைங்களா. இந்த இடத்துல தான் எங்களுக்கு திராத்தக்கா, அப்புறம் வந்து மெடிடேஷன், ஆசனாஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ரொம்ப சூடாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த செட்டப்பெல்லாம் பார்த்துட்டு அந்த ஏஸ்தட்டிக் ஃபீல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அழகான பூக்கள், கேண்டில் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அந்த வெயில் சூடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நமக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு, சரி ஓகே நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, நம்ம வியூவர்ஸுக்கும் நம்ம யூடியூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்களுக்கு யூடியூப் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கிளியராக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். அப்பப்போ லைவ் வீடியோஸும் நான் போட்டிருந்தேன். லைவ் வீடியோஸில் நான் எகெயின் செக் பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு அதில் அந்தளவு கிளாரிட்டி நேச்சுரலாக நம்ம வீடியோ எடுத்து போடுறத விட லைவ் வீடியோஸில் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வியூவர்ஸ் யாரும் அதை பெருசாக சொல்லவே இல்லை, யாரும் கமெண்ட்லலாம் யாரும் சொல்லவே இல்லை. இதுக்கப்புறம் லைவ் வீடியோஸ் வந்து ரொம்ப பெருசாக போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் போடணும்னு. ஏன்னா வந்து லைவ் வீடியோஸில் கிளாரிட்டி வந்து அந்த அக்கார்டிங் டு த டேட்டா நெட்வொர்க் நல்லா இருந்தால் மட்டும்தான் கிளாரிட்டியாக கிடைக்குது. இல்லைன்னா அது டேட்டா நெட்வொர்க் அந்தந்த இடத்துக்கு இடம் மாறுபடும். அதனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த செட்டப் எல்லாமே ஒரு இடத்துலையும் வந்து ஒரு ஆசனம் இல்லை. இப்போ அஷ்டாங்கத்தின் 8 படிகள் அப்படின்ட்டு யோகா ரிலேட்டடாக நீங்கள் யோகாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனுடைய எல்லா 8 படிகள், அஷ்டாங்கத்தின் 8 நிலைகளையும் ஒரு இடத்துலையும் அவங்க அழகாக ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டேஜையும் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்குறாங்க. அந்த இடத்துல தான் ஈவினிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நடந்துச்சு. அங்கங்கே ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட்ஸு, டெக்கரேஷன்லாம் வச்சுருந்தாங்க. இந்த இடத்தெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு நிஜமாகவே ஒரு கல்யாணம் கல்யாண வீட்டில் எப்படி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. இப்போது நீங்கள் இதில் பார்த்துட்ருக்கிறப்ப அந்த ஸ்டேஜில் யூஜ்னு எழுதியிருப்பாங்க. யூஜ் அப்படின்னா யூனியன் அப்படின்னு அர்த்தம். யோகா என்றாலே மனமும் உடலும் இணைதல் அப்படிங்கிறது அர்த்தம். நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் யோகானா தெரியாதவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துட்ருக்கீங்களா புத்தா வச்சுட்டு பிளேட்டு பக்கத்துலலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நமக்கு மனசு எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ மன அமைதியாகும். எனக்கு வீடியோ எடுத்து டைரெக்டாக எடுக்கிறப்ப இருந்த ஒரு ஆர்வத்தை விட இப்போ வீடியோ நான் மேக் பண்ணுறப்ப யூடியூப் வீடியோவுக்காக நான் வந்து எடிட் பண்ணுறப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜ் ஐ எம் யுனைடெட் வித் ஹையர் செல்ஃப் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்போ ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நல்லா அழகழகாக வந்து ட்ரீ மாதிரி நிறைய வெரைட்டியாக, அதாவது இது வந்து காட்சி பொருட்கள் மாதிரி அழகாக குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. எல்லாமே அங்கே பக்கத்தில் சேலுக்கு வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ரீசனபிளாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. பட் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் அழகாக பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே வந்தாச்சுங்க. அந்த ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப வர்த்து, நல்ல வேலைப்பாடுகள் நிறைந்து இருக்கும் அப்படின்னு அவங்க அங்கே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸ்டோன்ஸில் வந்து ட்ரீஸு, இந்த மாதிரி காட்சி பொருட்கள், டெக்கர் ஐட்டம்ஸு, அப்புறமா வந்து இந்த தெய்வங்களுடைய அழகான பிக்சர்ஸு, அப்புறம் விநாயகர், குட்டி விநாயகர், சிவலிங்கம் நிறைய வச்சுருந்தாங்க. அவங்களோட அட்ரஸ் நான் இதில் கொடுத்துருங்க பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க. டி நகர்லேயே இவங்களுடைய ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் இது வந்து பக்கத்தில் இந்த யோகா ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பக்கத்துலேயே தான் வந்து அவங்க
எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ தட் ஐடி எம்ப்ளாயீஸ் வர்றவங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. 2:30 to 45லேருந்தே நாங்கள் அவுட் சைடில் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்துகிட்டு இருந்தோம். அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்வெட்டிங்காக தான் இருந்துச்சு, கண்டினியூஸாக ஸ்வெட்டிங்காக இருந்துச்சு. எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த ஃபேனுமே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலங்கிறதுனால வெயில் பயங்கரமாக இருந்ததுனால எல்லாருமே வந்து தண்ணி குடிச்சிட்டே இருந்தோம். பட்டர் மில்க்கும் இடையில 2-3 தடவை வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு டே தான் கொஞ்சம் ஃபேன் ரிப்பேர் பண்ணி, அதாவது ஃபேன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. செகண்ட் டே ஃபுல்லாகவே வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஃபேன்லாம் நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, ஸ்மூத்தாக போச்சு. இப்போது நீங்கள் இது பார்த்துட்ருக்கீங்களா, இதுவும் வந்து மென்டல் கேம் அந்த மாதிரி தான். கிளாரிட்டி, பீஸ், லவ், காட் இந்த மாதிரி எல்லா பேப்பர்ஸில் எழுதிட்டு இதில் உங்களுக்கு எது வந்து உங்களை ஈர்க்குது, இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லி அவங்கக்கிட்ட சூஸ் பண்ண சொல்லிவிட்டு, ஆடியன்ஸ்கிட்ட சூஸ் பண்ண சொல்லிவிட்டு அதை வந்து அவங்களுக்கு திரும்பி வச்சு அந்த பேஜ்லேயே அதை எழுதிட்டே இருக்க சொல்லணும். ஸோ தட் அவங்க வந்து அதை ரீச் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ரொம்ப பீஸ் இல்லை அப்படிங்கிறப்போ பீஸ் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எழுதிட்டே இருந்தோம்னா ஸோ அது நமக்கு கிடைக்கும். பிரபஞ்சத்திட்ட சொல்ல நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்க அது நமக்கு கிடைக்கும். அந்த கான்செப்ட் தான் இது. எனக்கு யோகாவில் நம்ம இது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரிங்க. ஒரு சின்ன விஷயம் நம்ம கற்றுக்கணுன்னு உள்ளே போனோன்னா அதுக்கப்புறமா பிராணாயாமா, யோகா, ஆசனங்கள் இதை தாண்டி எத்தனையோ இருக்குங்க உள்ள. அதாவது கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க. போக 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 படிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குங்க. நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் யோகா கற்றுக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எங்கே பிடிக்குமோ கற்றுக்கிறதுக்கு அந்த இடத்துல போய் பிடிச்சி கற்றுக்கோங்க. நீங்கள் கற்றுக்க ஆரம்பித்தா தான் நமக்கு ஒன்று ஒன்றா தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து திராத்தகா. எனக்கு கொடுத்துருந்த இடத்துல திராத்தகா பற்றி சொல்லி கொடுக்கறதுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல உள்ள பொருட்கள் அந்த ஸ்டேஜை நீங்கள் பார்க்குறீங்க. பக்கத்தில் உள்ளவங்களுமே வந்து ஒருத்தருக்கும் ஒன்று இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஃபுல் டேவும் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி. ஈவன் அந்த டைம் வரைக்குமே வந்து ஸ்டேஜில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. இந்த யோகா ஃபெஸ்டிவல் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டே ஆகணும். ரொம்ப நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு. இதுக்கப்புறமா வந்து பக்கத்தில் யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஆடியன்ஸ் வராத டைமில் போயிட்டு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்றத பார்த்துட்டு அப்படியே செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் நீங்கள் இந்த ரிப்பன் வச்சுட்டு ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணி காமிச்சிட்ருந்தாங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து கான்சன்ட்ரேட்டிவ் ரைட்டிங், அதுக்கப்புறம் மண்டேலா ஆர்ட் தான் வந்து ஆர்ட் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே வந்ததுலேயே வந்து மண்டேலா ஆர்ட்டுக்கு நிறைய பேர் வந்து பர்மிஷனோட உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் பண்ணுறத வீடியோ எடுத்துக்கிறேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட வீடியோஸையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு தயவு செஞ்சு உங்கள் கமெண்ட்டில் உங்கள் பொண்ணான கைகளால் உங்கள் கமெண்ட்டை எழுதி விடுங்க. ஸோ தட் எனக்கு இன்னும் இதுக்கப்புறமா வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான். ஏன்னா இந்த ஒரு வீடியோவுக்கு பின்னாடி பல மணி நேரங்களோட உழைப்பு இருக்குது. எனக்கு வீட்டில் நமக்கு குக்கிங் வேலைகள் எல்லாத்தையும் தாண்டி பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் டக்குன்னு 1 லட்சம் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் அள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் வந்து லோவாக நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க வீடியோஸ் எடுத்து போடுறப்போ அது ரீச் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி கஷ்டம் அவங்களுக்கெல்லாம் செலிப்ரிட்டிஸ் பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா அவங்களுக்கெல்லாம் தனியாக டீமே இருப்பாங்க. எடிட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க, தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க, இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. பட் ஆனால் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு சின்ன விஷயங்கள் இப்போ தான் யூடியூப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சின்ன பட்டிங் யூடியூபர்ஸ் இப்போ தான் ஆரம்பித்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போயிட்டுருக்கவங்களுக்கு ஸோ என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கிற வேலைகளெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற கொஞ்சம் நேரங்களில் வீடியோ எடிட் பண்ணி அதை ஷூட் பண்ணி கரெக்டாக வந்து ப்ராப்பராக இல்லாததெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு ஃபுல் அண்ட் டேக்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி எக்கச்சக்க வேலைகள் இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ வந்து கொஞ்சம் நேரத்தில் இருட்டாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எடுக்கிற வீடியோ. இவ்வளோ விஷயங்களை தாண்டி தான் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ வருது. அவங்க டக்குன்னு வீடியோ எடுத்து அந்த இடத்துலேயே எவ்வளோ டக்குன்னு வீடியோ எடுத்து டக்குன்னு போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடாமல் உங்களுக்கு குவாலிட்டியாக வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி
ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து இந்த இடத்துல நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன். ஒரே இடத்துல உட்காந்து அது எவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போயிட்டு நாங்கள் வந்து கேஃபிடேரியாவுக்கு போயிட்டு அந்த டூமில் வந்து நைட்டு டைமில் நாங்கள் வந்து வீடியோஸும் எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். அதுக்கப்புறமா இப்போ பார்த்துட்ருக்கிறது என்னென்னா, நான் திராத்தக்கா ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தப்போ, ஆடியன்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தப்போ எப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கணும், என்ன பண்ணணும் திராத்தக்காங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கப்போ இந்த வீடியோ இது. இந்த வீடியோட வாய்ஸ் வந்து நான் கொஞ்சம் டைரெக்டாக உள்ள வாய்ஸ் ஓவர் கொடுக்காம உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஒரிஜினல் வாய்ஸில் நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். திராத்தக்கா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பொழுதுமே திராத்தக்கா அப்படிங்கிற யோகிக் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஐ எக்ஸசைசஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கண்களெல்லாம் கழுவிட்டு ஒரு அமர்ந்த நிலையில் ஒரு தியானம் நிலையில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா ஐ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம திராத்தக்கா அப்படிங்கிற எக்ஸசைஸே பண்ணணும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு அங்கே வந்தவங்களுக்கு ஐ எக்ஸசைஸும் ப்ராப்பராக எப்படி பண்ணணும், அதில் நிறைய பேருக்கு ஐ எக்ஸசைஸ் தெரிஞ்சிருந்துச்சு. எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஐ எக்ஸசைஸ் தெரியும், நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம், பட் ஆனால் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. இதே தான் நம்ம எல்லாருக்குமே. நமக்கு உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறது தெரியும், நாலேஜ் இருக்கும், ஆனால் தினசரி நம்ம கன்சிஸ்டன்சியாக பண்ணுறோமா அப்படிங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே கோட்டை விடுறோம். நமக்கு எல்லாமே தெரியும் எது நல்லது, பட் ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணணுன்னா கண்டிப்பாக நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட வந்து டவுட்டே வேணாம், சந்தேகமே இல்லை. அதே மாதிரி நம்ம முடித்ததுக்கு அப்புறமாவும் திராத்தக்கா ப்ராக்டிஸ் முடித்ததுக்கு அப்புறமாவும் கண்களை நல்லா கைகளை ரப் பண்ணி வச்சுட்டு பிராமரி பிராணாயாமாவோட பண்ணி முடிக்கணும். அது எப்படி பண்ணணும், ஐ லெவல்லேருந்து எப்படி கேண்டில் செட் பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் வீடியோவை வந்து நம்ம கரெக்டாக குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னா அது சம்டைம்ஸ் வந்து 5 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் போகும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த வீடியோ வந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் இருந்துச்சு. நான் எல்லாத்தையுமே வந்து தேவையில்லாத கிளிப்பிங்ஸு, ரொம்ப ஷேக்கான கிளிப்பிங்ஸ்லாம் கட் பண்ணி 20 மினிட்ஸ்க்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு 20 மினிட்ஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து குவாலிட்டியான வீடியோ கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வியூவர்ஸ் பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, குவாலிட்டி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் இங்கேன்னு ஃபர்தராக நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது நைட்டு ஆனதுக்கப்புறமா ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து கல்ச்சுரல்ஸு எல்லாமே வச்சு ஸோ இதுக்கப்புறம் வர்ற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மியூசிக்கோடு பாருங்கள். ஸோ தட் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். பபாய். Let's go.